ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா போல். ஸோ அவளால் சரியாகவே நடக்க முடியல. ஒரு மாதிரி தட்டு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவள் அங்கே ஹீரோவை பார்க்குறா. பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆமாம் நீயும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேஸ் பண்ணுறாங்க. ஹீரோ கேட்குறான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோ என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு ப்ளீஸ், எனக்கு ஏதோ பண்ணுது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து கான்ஷியஸ்னஸில் இல்லைல்ல ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வந்து ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ கதவு திறக்கிறாங்க. திறந்து உள்ளே யார் வராங்கன்னா அவளோட அப்பா, அதுக்கப்புறம் ஸ்டெப் மாம் ஸ்டெப் சிஸ்டர் தான் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இத்தனை நாளாக இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவளோட பொண்ணுனே பார்க்காம அடிக்கிறாரு. ஐயோ அப்பா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இவங்களாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ நீ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டெப் சிஸ்டர் சொல்கிறா. இப்போவே அவனுக்கு அபோர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லும் போது ஹீரோயின் வேணாம் கெஞ்சுறா. பட் அவளை யாருமே கண்டிக்கல. எல்லாரும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டு நெக்ஸ்ட்டு அபோர்ட் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன், என்னோட குழந்தைங்கள நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது இவங்க யாருமே கண்டிக்கல. ஆனால் இங்கே இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ஒரு நர்ஸ் பார்த்துட்டு வெளியில் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக தான் வேலை செய்கிறான். ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஷாக்கு. ஏன்னா அவனுக்கு ஹீரோயினை பார்த்த மாதிரி இருக்குது. பட் ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமாக தெரியல. பட் ஹீரோவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கவங்களெல்லாம் துரத்தி அனுப்புகிறான். அபோர்ட் பண்ண டாக்டர் வேறு திட்டுறான். நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு காசு கொடுத்தாங்க, அதனால தான் நான் பண்ணேன், தவிர நான் வந்து எனக்கு ஒன்றும் இந்த பொண்ணோட குழந்தைங்களை அழிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை சொல்லிட்டு அவன் பயந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சும்மா இல்லை, ஹீரோயினோட அப்பாவும் அதுக்கப்புறம் ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் மாம் எல்லாரையும் பிடிச்சி திட்டுறான். எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், நாங்களே பார்த்துக்கிறோம், நீ போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவனோட ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்கள துரத்தி அனுப்பிடுறான். துரத்தி அனுப்பினதுக்கப்புறம் ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்கிறான். பட் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நானே போகணும், இப்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இருமா உனக்கு இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குலாம் பயம். ஏன்னா இது அவனோட குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா இவன் வேறு ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயம். அமைதியாக வந்து உட்காந்துருக்கா. அவளுக்கு தெரிய வந்தது ஹீரோவுக்கு இவ யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துக்கிறா. ஹீரோவும் செக் பண்ணுறான். செக் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மாதிரி தோணுது, இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் போல், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் அவகிட்ட எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் செத்தஸ்கோப்பை வச்சு ஹீரோயினோட வயிற்றில் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரே சிரிப்பாக வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து திடீர்னு யாரோ அவனை பற்றி நினைக்கிற மாதிரி அவன் ஏதோ இருமலாம் செய்கிறான். பட் ஹீரோயினுக்கு மனசில் ஃபுல்லாக அந்த நைட்டு தான் ஞாபகம் வருது. இவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி இரும்புறதை பார்த்து ஹீரோயின் வந்து, ஐயோ நீ என்ன நோயாளி மாதிரி இரும்பிட்டு இருக்க, ஏன்னா உன்னால் எனக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, அதுக்கப்புறம் என்னோட பசங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடலாம். ஹீரோயினுக்கும் என்னடா இவன் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து கண்டே பிடிக்கலையா, இவன் நம்ம என்ன அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகிறான். ஆனால் ஹீரோக்கு மனசில் ஃபுல்லாக இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, வெளியில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க போல். அந்த பாட்டி வந்து பணக்கார பாட்டி போல். எல்லாரும் வந்து என்ன இந்த பாட்டி பணக்கார பாட்டி கீழே ரோட்டில் உட்காந்துட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்தோடனே, பாட்டி என்னாச்சு நீங்கள் எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஐயோ அம்மா நான் கீழே விழுந்துட்டேன், யாராச்சும் என்னை தூக்கி விடுவாங்கன்னா ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன், பட் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆமாம் உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட சொல்லலை, என்னோட ஹஸ்பண்டும் நானும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏதாவது டிவோர்ஸ் பண்ணிட்டான் அவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நீ தனியாக தானமா இருக்க, எனக்கும் ஒரு பேரன் இருக்கான், நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பேரோட ஃபோட்டோலாம் காமிக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகிறா. என்னடா இந்த பாட்டி அவனோட பேரனை என் மண்டையில் மழை அடிக்கிற மாதிரி என் தலையில் கெட்டி வைக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அவளோட ஸ்டெப்பு மாமும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாங்க. அவங்களோட காட்ஸ்
காட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த காட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பார்க்க சூப்பராக இருக்கா, அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ்லாம் தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே நிறைய ஒரு பேப்பரில் நிறைய விஷயத்தெல்லாம் எழுதி ஹீரோவை அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, கழுத வயசு ஆனதுக்கப்புறம் கூட நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்னடா இதுன்னு ரொம்ப அசிங்கமாகவும் போயிடுது. பாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, சும்மா இருடா, இவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உனக்கு கழுத வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, இன்னுமா கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது, சக்ஸஸ்ஃபுல் ஆக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும்போது, நீ ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்க, ஒரு இவ்வளோ பெரிய இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லும்போது நம்மளுக்கே தெரிய வருது ஹீரோ வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான் போல். அவன் சொல்கிறான், இப்போ அந்த பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட நைட் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்வின்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த குழந்தைங்க நிச்சயமாக ஹீரோவோடதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவனுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஓ இந்த பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் பார்க்குறான். ஷோல்டரில் ஒரு முடி இருக்குது, சரி இதை வச்சு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டில் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு எப்படி வயிற்றில் இருக்க குழந்தைங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க முடியும் எனக்கு தெரில. ஸோ அவன் எப்படியோ எடுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீன் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா, ஹீரோ என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரோட சிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்க்குறான். இந்த சைடு ஹீரோவும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறான். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு தெரிய வருது ஹீரோயினோட வயிற்றில் இருக்கிற குழந்த அவனோட குழந்தைன்னா சொல்லி. இவன் நினச்சலாம் பார்க்குறான், ஹீரோயின் வந்து நீங்கள் இன்னும் கண்டுக்காதீங்க, நானே என்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பா போல். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஓ இவன் இன்டெரக்டாக சொல்லியிருக்கா அந்த குழந்தை நம்மளது தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் பாட்டிக்கிட்ட. அந்த குழந்தை என்னோட குழந்தை தான் சொல்லும்போது அவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்களோட 18th ஜென்ரேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, ஹீரோயினாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த இடத்துக்கு நம்ம டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிளான் போடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வந்து அவளோட ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட கெஞ்சிரா, நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசை, ஸோ அதனால தான் உனக்குன்னு பாரு ஒரு அழகான பையனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா கொழுக்குழுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கொண்டு வராங்க. ஹீரோயினை தள்ளி விடுறாவ, போ அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் வந்து பார்க்க தான் லூஸ் மாதிரினா அவன் உண்மையாலே ஒரு லூஸ் தான் போல். ஹீரோயினை பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க பாட்டிக்கிட்டே என்னோடய ஒய்ஃப் வந்துட்டா, இவ தான் என் கூட இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க பாட்டி தான் வந்து இவனுக்காக இருக்காங்க போல். இவன் வந்து அழுந்துக்கிட்டே அந்த பாட்டிக்கிட்ட போடுறா, நீங்களாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் என்னாலலாம் உங்கள் பேரனோட இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, என்னடி என் பேரனை பற்றி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சிடுறாங்க. யாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண சுத்தமாக ஒருத்தவங்க கூட இல்லை. ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன், என்னால் பார்த்துக்க முன்னாடி என்னையே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துக்கணும், என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளோட அண்ணாக்கிட்டையும் கெஞ்சிரா, ப்ளீஸ் நான் நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ யார் நான் யார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியில் இருக்க காட்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு உள்ளே வராரு. ஆனால் ஹீரோயினை சுத்தமாக விட மாட்டேங்கிறாங்க. அந்த பாட்டியும் பிடிச்சிக்கிறாங்க, ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவளோட கையை இழுக்கிறாங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு. ஹீரோயின் வந்து அவள் கையில் கட்டெல்லாம் கட்டி இருப்பாங்க போல், அதை அவுத்துட்டு ஓடலான்னு இருக்கும் போது எல்லோரும் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ இவ இப்படி தப்பிக்கிறான்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளோட கையை இழுத்து அந்த குண்டு பையனை வந்து ரிங்கை போட சொல்கிறாங்க. அவனும் வந்து ஆசையாயோ என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு போட வர நேரத்தில் ஹீரோ வெளியிலேருந்து ஒரு கத்தியை தூக்கி போடுறான். அந்த கத்தியால் அவன் கையில் வச்சுருக்க ரிங்கை வந்து ஒரு செவுத்தில் போய் குத்திடுது. பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கான் போலன்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெப் சிஸ்டர் சொல்கிறா, இவள் வந்து இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் என்னோட பேரனுக்கு ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கோட்டை கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே சிரிக்கிறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு இந்த பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க, யார் பண்ணி தேவையில்லாமல் எங்களோட ஃபங்க்ஷனை கெடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஹஸ்பண்டா, அப்போ எப்படி வந்து என்னோட பேரனை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அக்கா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேள்வி அந்த பொண்ணுக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பேரன் வந்து அவளோட கையில் ரிங்கு போடுற மாதிரி வந்துட்டான், ஸோ இவ தான் வந்து என்னோடய பேரனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், அது தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் நீங்கள் லூ ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கல, ஸோ என் கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மிரட்டுது. பட் இவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் ஒரு கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த கம்பெனியை பேங்க் கரப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது டக்குன்னு
அந்த பாட்டிக்கு ஒரு கால் வருது. அவனோட அசிஸ்டன்ட் ஃபோன் கொடுக்குறாங்க. ஃபோனை எடுத்து பேசினா தான் தெரிய வருது அந்த பாட்டியோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி உட்காந்து அழுவுது. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பாட்டிக்கெலாம் ஒரே கடுப்பு. இந்த பிரச்சனைலாம் வந்து ஹீரோயினோட சிஸ்டரால் தானே வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, என் கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, எனக்கு தெரியாது, நீ தான் ஏதாச்சும் சரியாக பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறாங்க. இவளாலேயும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்க போல். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் வந்து ஹீரோயினுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்டு பால்ஸு, சில்வர் பால்ஸு, டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவளோட பெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே உனக்கு தாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குலாம் சுத்தமாக புரியல. இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் வயிற்றில் எங்களோட 18th ஜென்ரேஷன் இருக்குமா, 18th ஜென்ரேஷன் எவ்வளோ ஃபேமஸ், எவ்வளோ வந்து ஒரு ப்ரிஷியஸானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லும்போது, அப்படியா சொல்லிட்டு இவ்வளோ கேட்குறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கார் கீஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது இவனும் போயிட்டு கார் கீஸ் எடுத்துகிட்டு வரான். பார்த்தா நிறைய கார் இருக்குது போல் அவங்கக்கிட்ட. அந்த கார் கீஸ் எல்லாம் வந்து பெட்டில் தூக்கி போடும்போது ஹீரோயினுக்குலாம் சுத்தமாக புரியல. நான் எனக்கு காரே ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவ பேரில் எழுதி வைக்கிறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து அவளோட தாத்தா போல். அவன் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ரெஸ்ட் வேணும், இப்போ வந்து இந்த எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஒரே ஒருத்தவங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் வந்து அவங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. ஐயோ என்னால் அதெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, இல்லைம்மா நீயே பார்த்துக்கோ, உன்னோட வயிற்றில் வேறு எங்கள் ஃபேமிலி பிளட் இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினெல்லாம் ஒன்றுமே புரியல. பட் அவள் பாட்டிக்கிட்ட சொல்கிறா, என்னால் தான் இது பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீலாம் கவலைப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது, இப்போ இந்த வீட்டில் இருக்க யாருமே உன்னை புலி பண்ண மாட்டாங்க, வெளியிலேயும் உன்னை புலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. சரி எனக்கு இந்த கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது தான் அந்த காலில் அவளோட அக்கா தான் பேசுகிறா. இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வா, வந்து உங்கள் அம்மாவோட சாம்பல் எடுத்துகிட்டு போ, அப்படி நீ வரலைன்னா அந்த சாம்பலெல்லாம் நாங்கள் வந்து எரிச்சிருவோம், அதாவது தூக்கி போட்டுருவோம், அந்த மாதிரி ஏதோ சொல்கிறா. இவ்வளோ பயந்துட்டு வரா. இந்த சைடு இந்த பாட்டி வந்து ஹீரோவை பிடிச்சி கத்துறாங்க, ஏன்டா மேரேஜே ஆகல அதுக்குள்ளே அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இப்போ வெளியில் இருக்கவங்க என்னை பார்த்தா என்ன கேவலமாக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ பாட்டி சாரி, பேசாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒன்று பண்ண, ஆனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுடா, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, பார்க்க தான் நல்லா பையன் மாதிரி இருக்க, ஆனால் நீ ரொம்ப மோசமானவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்களே, இப்போ நீ அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அங்கே வந்து என்னோட ஒரு பொருள் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஹீரோவோட போ அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோவும் வந்து ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரான். ஓகே எனக்கும் வந்து அங்கே தான் வேலை இருக்குது, ஸோ நான் போகிற வழியிலே உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினோட அப்பா வந்து பேசுகிறாரு. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த நான்சி தான், ஸோ அவள் வரட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கும் சும்மா இல்லை, என்னோட கம்பெனி என் கையிலுக்கு வந்தாகணும், அந்த பொண்ணு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், என்னோட பேரனும் விட்டுட்டு போயிட்டா, என் கம்பெனியும் ஏதோ பண்ணிட்டு போயிட்டா, அவள் எனக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வெறியோடு உட்காந்துட்ருக்கு. அப்போ தான் ஹீரோயின் வரா. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா சும்மாவே இல்லை, ஏன்னா ஒரு பொண்ணா ஏதோ ஒரு பணக்காரனை செடியூஸ் பண்ணிவிட்டு அவன் பின்னாடியே போயிட்டேன், இப்போ அவன் கூட ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிற உங்கள் அப்பாவை நீ மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிற மாதிரி வராரு. ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் என்ன மதிச்சிங்களா, என்னை ஒரு பொண்ணாக மதிச்சிங்களா, அடிச்சிங்க, என்னோடய வயிற்றில் இருக்க குழந்தைய அபோர்ட் பண்ண பார்த்தீங்க, என்னென்னமோ பண்ண பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுகிறா. அப்போ தான் அந்த பாட்டி, இவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணாங்க, நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து கேட்கும்போது, நீங்கள் ஒன்றும் பண்ணல, உங்கள் பேரனை வந்து என் தலையில் கெட்ட பார்த்தீங்க, ஸோ உங்கள் பேரன் பார்த்து உங்களுக்கே தெரியும், உங்கள் பேரனுக்கு ஏற்ற பொண்ணு ஒருத்தி இருப்பா, அவளோட கெட்டி வைங்க, நான்லாம் வந்து உங்கள் பேரனை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கத்துது. இப்போ நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. அப்போ தான் வந்து அவங்க ஸ்டெப் மாமா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் சிஸ்டரும் கீழே விழுந்து மன்னிப்பு கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினை போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. ஹீரோயினுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட ஒரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரன்கிட்ட இந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரமாக போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரிங்கெல்லாம் கொடுக்குது. அப்போ வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு கார்டெலாம் வந்தாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, எங்கள் மேடம் கிட்டலாம் இது பண்ணாதீங்க சொல்கிறான். பட் அவங்களெல்லாம் மதிக்கவே இல்லை. ஸோ இந்த கார்டு என்ன பண்ணிடுறான்னா, டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு மேடம் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே வந்துடுறான். வந்துட்டு அந்த குண்டனை போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஸ்டெப் மதர் கிட்ட சொல்கிறாங்க, நீங்களாம் ஒரு மனுஷங்களா, மனுஷன் மாதிரி இவ்வளோ ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட அப்பாவையும் பிடிச்சி திட்டுறான். இந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு அப்பனா, உன் பொண்ணையே போட்டு அடிக்கிற, அதுவும் பெத்த பொண்ணு, சொந்த ரத்தம், அவளை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறான். நீ எல்லாம் ஒன்றும் பேசாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது, "நீ உன்னோட அப்பா ஸ்தானத்தையே இழந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அடிச்சிடுறான். அடிச்சுட்டு சும்மா இல்லாமல் காலால் எத்திலாம் உதைக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஸ்டெப்பும் கடுப்பாக வருது. "உன்னோட வயசில் பெரியவர், இவரை நீ மதிக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்கள் இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு, நீங்கள் மதிச்சிங்களா இவள?" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து நல்லா கேட்குறான். அந்த அம்மாவுக்கும் வேறு வழி இல்ல, அழுவ ஆரம்பிச்சுறாங்க. "ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்குறான்னா, "என்னோட அம்மாவோட சாம்பல் என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "அந்த பாக்ஸ் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டக்குனு வந்து அந்த ஸ்டெப் சிஸ்டர் என்ன பண்ணுறான்னா, ஓடி போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறா. பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட குடுத்ததுக்கப்புறம், ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, "இனிமேல் நீங்களும் எனக்கு அப்பா கிடையாது, நானும் உங்களுக்கு பொண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போறா. அந்த இடத்த விட்டு போகும்போது அவளுக்கு ஒரே அழுக. ஏன்னா அவளை பொறுத்தவரைக்கும் அவங்க அம்மா வந்து சாம்பலா தான் கூட இருக்காங்க. அதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி நினச்சிருப்பா போல. ஸோ அவ ரொம்ப பயத்தோட வெளியில வரா. ஹீரோ போறதுக்கு முன்னாடி அம்பியா இருந்துட்டு, ஹீரோ போனதுக்கப்புறம் அந்நியனா மாறின இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன சும்மாவே விடக்கூடாது, இவன சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, அவ வயித்துல இருக்கிற குழந்தை தான் ஒரே பிரச்சனை. அத பேசாம கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஒரு மோசமான ஐடியா சொல்றா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஐடியாலாம் யோசிக்கிறா போல, "உன்ன சும்மாவே விட மாட்டேன். எங்கள இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டீல, நீ நல்லாவே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைக்கிறா. இந்த சைடு ஹீரோயின காமிக்கிறாங்க. அவ அந்த பாக்ஸ பார்த்துட்டு ரொம்ப அழுந்துட்டு இருக்கா. "இது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "இதுக்குள்ள எங்க அம்மாவோட சாம்பல் இருக்கு. இதான் எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற ஒரு கடைசி மெமரி என்கிட்ட இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறான், "நீ அழுகாத, அழுதா மட்டும் என்ன, இறந்து போனவங்க வரவா போகிறாங்க. ஸோ உங்கள் அம்மா உன் கூட இருக்காங்களே, அதை நினச்சி சந்தோஷப்படு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ அங்கே ஒருத்தன் வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, "மேடம் உங்ககிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஸோ அவன் சொல்கிறான், "இந்த மாதிரி உங்கள் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எழுதி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் சைன் பண்ணால் தான் எல்லாம் நடக்கும். இந்த வீடு ப்ராப்பர்ட்டி, இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த கார் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி, நிறைய லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து சைன் போடுங்க. அப்புறம் நாங்கள் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேலையெல்லாம் சொல்கிறான். ஹீரோயினுக்குலாம் அதெல்லாம் பார்த்து கடுப்பாக வருது. என்னடா நம்மக்கிட்ட இவ்வளோ இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் வந்து வெளியில் காமிச்சிக்கல. ஸோ இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே அந்த பாட்டி வந்துடுறாங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவள் டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவகிட்ட போய், "இத்தனை வேலை கொடுக்குறேன், உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டுறாங்க. "ஐயோ பார்க்கவே இல்லை நான்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாரிலாம் கேட்குறான். அப்புறம் பாட்டி வந்து, "நீ போய் ரெஸ்ட் எடுமா, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பி விட்றாங்க. "நீயும் போடா அந்த பொண்ணு கூட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் சேர்த்து அனுப்பி விட்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவள் ஷூ அவுக்கலான்னு சொல்லி வரும்போது ஹீரோ சொல்கிறான், "நீ எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வந்து ரிமூவ் பண்ணி விடுறான். ரிமூவ் பண்ணும்போது ஹீரோயினோட காலில் அடிபட்டிருக்கு. ஸோ அந்த அடிபட்டதை அவன் தொடலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னடா இவன் ஷூவை கழட்டி விடுறான். அப்புறம் கடைசியாக அந்த பொண்ணை தொட வரும்போது ஹீரோயின் வந்து கால் எடுத்துடுறா. "இல்லை நீ அதெல்லாம் தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவ மனசுக்குள்ள தோணுது, இவ மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனா இவளெல்லாம் வந்து மதிச்சிருக்கவே மாட்டான்ல இவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் டேரெக்டாகவே சொல்லிடுறா, "நான் உன் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாத. நான் உன்னோட குழந்தைய கொடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறான், "நான் ஒன்றும் உன் கூட என்னோடய குழந்தைங்களுக்காக இல்லை, நான் உன்னை உண்மையாலே கேர் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது இவளுக்கு கண்லேருந்து தண்ணிலாம் வருது. ஏன்னா இவளுக்காக ஒரு ஒரு மனுஷன் வந்து கேர்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து இவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. யாருமே இவளை மதிச்சது கூட கிடையாது. ஸோ இவன் வந்து பொறுமையாக வந்து காலிக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, "நீ இந்த மாதிரிலாம் நினைக்காத, எனக்கு ஒன்று நிஜமாக ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா, திரும்பியும் கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கிட்ட வரும்போது ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. "நான் சமாதானம் ஆகிட்டு, நீ திரும்பியெல்லாம் கிஸ் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோக்கு அப்போ தான் புரியுது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு என்ன சொல்கிறான்னா, "ஐயோ நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த பொண்ணு நம்ம ரொம்ப கேவலமாக நினைக்குமே" அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, "சரி நீ தூங்கு, நான் வெளில போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு, ஏன்னா ஹீரோ கிஸ்லாம் பண்ணியிருக்கான்ல. ஸோ ஒரே சந்தோஷத்தில் அவன் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி பெட்டில் படுத்து தூங்க போகிறா. வெளில வந்துட்டு அந்த பாட்டியை தான் பார்க்குறேன். பாட்டி சொல்கிறாங்க, "இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குடா, இந்த பொண்ணை விட்டுறாத, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரிங்கு கொடுக்குறாங்க. இந்த ரிங்கை வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வரும் நம்ம வீட்டில், அந்த பார்ட்டியில் வந்து இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ரிங்கெல்லாம் கொடுத்து ஐடியாலாம் பண்ணுது. இன்டைரக்டாக இந்த பாட்டி வந்து மாமா வேலை பார்க்குறாங்க. ஸோ இவனும் இந்த ஐடியா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஷூலாம் வாங்கிட்டு வரான். ஹீரோயினுக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது, இருந்தாலும்
இவன் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்காக தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட ஷூலாம் பிஞ்சிருக்கும் போல். ஸோ அதனால் இவன் புது ஷூலாம் வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோயினுக்குலாம் கொடுக்கும்போது ஹீரோயினுக்குலாம் வாவ் நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக போயிடுது. அவன் முன்னாடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவன் போனதுக்கப்புறம் நினைக்கிறான், இவன் ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணுறான், இவன் உண்மையாலே என்ன கேர் பண்ணுறானா, ஒரு வேளை இவன் என்ன லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா. நெக்ஸ்ட் சீன் வந்து காமிக்கிறாங்க ஹீரோயினோட ஸ்டெப் மதர், அதுக்கப்புறம் ஸ்டெப் சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாலாம் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த பொண்ணு சந்தோஷமாக சொல்கிறான், இந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் வருவா, அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தலாம், அவன் மனசளவில் அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இவங்களுக்கும் சூப்பர் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து பொறுமையாக வந்து இறங்குறா. இவ பார்க்கவே செம்மையாக இருக்கா அந்த ட்ரெஸ்ஸில், இந்த ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது பார்க்க. ஸோ ஹீரோயினும் பொறுமையாக இறங்கி வரா. வந்ததுக்கப்புறம் அவள் உள்ளே போகிறா. அவளுக்கு யாரோ இன்விடேஷன் வச்சுருக்காங்க சொல்லிட்டு அவள் ஃபேமிலி சைடுன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துக்கு போகிறா. போனதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா தான் திட்டுறாங்க, நீ எதுக்குடி இங்கெல்லாம் வந்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட சப் சிஸ்டரும் கத்துறா, என்ன வயிற்றில் ஒரு பெருச்சாலையை வச்சுட்டு நீ இந்த இடத்துக்கு சீன் போட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வயிற்றில் இருக்க குழந்தைய கேவலமாக பேசும்போது ஹீரோயின் சொல்கிறா, அது பெருச்சாலி கிடையாது, என்னோட குழந்தைங்க, மரியாதையோட பேச அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. உனக்கு என்னடி மரியாதை, உன்னோட சொந்த பெத்த அப்பாவே நீ படுத்தின, உனக்குலாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே மாதிரி நானும் உனக்கு எந்த மரியாதையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட அப்பாவும் சும்மா இல்லாமல், இது உங்கள் அம்மா வீட்டு சைடு, நீ எதுக்கு வந்த, உங்கள் அம்மா சார்பாக நான் தான் வரணும், நீ இங்கெல்லாம் வரதுக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்ன வேணுமோ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் செவிலே விடலான்னு ஒன்று வராரு. வரும்போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து யாரோ கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட பாட்டி தான். அந்த பாட்டி வந்துட்டு, டே எருமக்கடா வயசாகுது, உன்னோட சொந்த பெத்த பிள்ளையை இப்படி அடிக்க வரைய, உனக்கு அசிங்கமால, அதுவும் ஒரு பொண்ணை போய் அடிக்கிற, உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு பையனை போய் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குது. பட் இந்த பாட்டி பணக்காரங்க போல் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது போல் ஹீரோ வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் பணக்காரன்னு நினச்சிப்பாரு போல். பட் அவளோட கண்ட்ரிலே ஒரு ஃபர்ஸ்ட் பணக்காரன்லாம் அவங்களுக்கு தெரியாது போல். ஆமாம், நீங்கள் எப்படி அந்த பொண்ணை அடிப்பீங்க, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து ஆளை வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடியே ஹீரோவும் வந்துட்டு இங்கே நடக்கிறதுலாம் பார்த்து அவனுக்கு ஒரே கடுப்பாக வருது. இவங்க 3 பேரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திமிராக தான் பேசுகிறாங்க, என்னடா இந்த பாட்டி கூட சேர்ந்து நீயும் நடிக்கிறியா பணக்கார மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப பணக்காரன், உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிவீல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு புரியுது, ஐயோ இவ்வளோ பெரிய பணக்காரனா, இவன் என்ன வேணா பண்ணுவானே சொல்லிட்டு காலில் விழுந்துறாங்க. திரும்பியும் அம்பியாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சாரி கேட்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களெல்லாம் வந்து தூக்கி போடுங்க, இந்த டாக்ஸ் எல்லாம் வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள துரத்தி அனுப்பிடுறான். ஸோ ஆனால் வந்து இந்த பொண்ணுக்கெலாம் ஒரே கடுப்பு, இவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனோட இருக்கலாம், இவன் எப்படி நம்மளோட நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, அவள் வந்து இந்த மாதிரி பார்க்க தான் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல ஹீரோயினை. அவள் வந்து அப்படியே மாட்டிக்கிட்டா. அந்த இடத்த விட்டு அவங்கள துரத்தி விட்டுடுறாங்க. துரத்துனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ என்ன பண்ணுறான்னா எல்லோரும் முன்னாடியும் அவனோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறான். அதாவது ஹீரோவோட பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்களா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி. ஸோ அது பண்ணலான்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, அதுக்கப்புறம் நீ பர்ஃபெக்டாக இருப்ப என்னோடய பசங்களோட அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் என்னோடய பர்ஃபெக்டான ஒய்ஃபாகவும் இருப்ப, ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எஸ் சொல்லுங்கள் சொல்லும்போது ஹீரோயினால் நோ கூட சொல்ல முடியல. ஏன்னா அவளுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளும் ஏச சொல்லிடுறா, ரிங்கெல்லாம் போட்டுட்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிஸ் பண்ணுங்கள் சொல்லும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. அகெயின் வெளியில் வந்து இவங்க அந்நியனாக மாறிட்டாங்க. 3 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னடா இது, இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பணக்காரனோட சேர்ந்துச்சு, இவளை இப்படியே விடக்கூடாது, இவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் இவள் சொல்கிறா, இப்போ இந்த பணக்காரனோட நான் சேரணும், எனக்கு இவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஏதோ ஒரு பிளான் போடுறா. நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட வயிற்று செக் பண்ணிகிட்டு இருக்கா. ஓகே குழந்தைங்களாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபஸ்ட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படும்போது, அதெல்லாம் இல்லை, சும்மா நான் பயமுத்துனேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பயமுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்கிறா. சரி இனிமேல் பயமுத்தலாம் மாட்டேன், நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஃபஸ்ட் அவனோட அசிஸ்டண்ட் வந்து ஏதோ பண்ண சொல்கிறான். அவனும் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினும் கூட்டிகிட்டு போனால் அது ஒன்றும் இல்லை, ஹீரோயினுக்காக விதவிதமான ட்ரெஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நம்மளோட குழந்தைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பியா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு
எனக்கே வாங்கி தரேன், உங்களுக்கு வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வர அப்போ வந்து ஹீரோயின் பயப்படுறா. பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அந்த சர்வெண்ட் தான் இருக்கான். ஸோ அவன் வந்து ஐயோ நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். திரும்பினதுக்கப்புறம் திரும்பாத நீ வெளியிலே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்தி விட இன்னும் சரி நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளியிலையும் போயிடுறான். ஹீரோ கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ தான் வந்து மெயின் டாக்டர்ல, ஸோ ஒரு பெரிய சர்ஜரி இருக்குது, நீங்கள் வந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஹீரோவாலையும் வேறு எதுவும் பண்ண முடியல, நான் இந்த சர்ஜரிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி விடுறா. ஆனால் ஹீரோக்கு மனசே இல்லை, என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ரிட்டன் வந்து ஹீரோயினோட சீக்ஸே கிஸ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோ போனதுக்கப்புறம் அங்கே அந்த பாட்டி வராங்க. பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கம்மா, என்னம்மா ஜாலியாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்க, ஐயோ பாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா சொல்லும்போது இல்லை அதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணு சூப்பை வைக்கிறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர் தான். அவள் பேசுகிறா, பட் ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடுறான்னா ஹீரோவோட மடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோவை வந்து செடியூஸ் பண்ண பார்க்குறா. பட் ஹீரோவுக்கு வந்து உன்னை உள்ள யார் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி இங்கே வந்து பாருங்கள், ஏதோ ஒரு பொண்ணு உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டெலாம் கால் பண்ணி கூப்பிட்றான். பட் இவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறான்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அலங்கோலமாக நிற்கிற மாதிரி ஹீரோயின் முன்னாடி நடிக்கிறா. பட் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மனசே சரியில்லை. ஏன்னா பாட்டி செஞ்ச சாப்பாடு கொடுக்க வந்திருப்பா, இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் வந்து சொல்கிறா, நான் அப்போவே சொன்னல இங்கெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி நடிக்க, நீ சும்மா இருடி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவன் சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து நான் வந்து உங்ககிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது அவள் வயிற்றில் ஏதோ ஆகிடும் போல். அவள் வயிற்றுலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்கும். அவள் அழுந்துக்கிட்டு அங்கேயே இருப்பாள். ஹீரோவும் தூக்கிட்டு போயிடுவான். இந்த பாட்டி வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டரை கர்ஸ் பண்ணிட்டு போயிடுவா. யார் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே வருவா. பின்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டி திட்டுறாங்க, ஏடா உனக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வயிற்றில் வேறு 2 குழந்தை இருக்குது, இதுக்கு மேலே உனக்கு இன்னொரு பொண்ணு தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டு, ஐயோ பாட்டி நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினை கண்ணை முழிச்சிடுறான். நான் அப்படிலாம் பண்ணலை, நான் அப்படி பண்ணுவேன், நீ நம்புறியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சுத்தமாக நம்பலை. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவள் பார்த்தது தானே அவளால் நம்ப முடியும், இவன் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியல அவளால். ஸோ அவள் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கா. இவன் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான் அவன் ஸ்டெப் சிஸ்டரை, உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையை சொல்கிறேன், இவன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது பாத்தியில் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஆனால் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வர சொன்னான் மீட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்போ அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, ஆமாம் நீ தானே சொன்ன, உண்மையாக தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டு ஹீரோ எனக்கு ஒரே ஷாக்காக, பட் பதிலே சொல்லலை. ஹீரோவோட பாட்டி வந்து, இவங்க 2 பேரும் ஒரு சரியான பைத்தியம், நீ அதெல்லாம் கண்டுக்காத, எது பேசினாலும் வெளில போய் பேசுங்க, தயவு செஞ்சு இந்த பொண்ணு முன்னாடி பேசாத, உன் மேலே தப்பு இருக்குது, இந்த பொண்ணே பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி துரத்தி விட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் கழுத்தை பிடிச்சி இழுத்து என்ன சொல்கிறான்னா, உண்மையாக சொல்லணும் அவங்ககிட்ட ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஹீரோயின்ஸ் ஆகணும் அதுக்காக போய் சொன்னேன், இது கூட உனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தான் நீ இப்படி இருக்கியோ, நீலாம் ஒரு மனுஷியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக சொல்ல, ஆமாம் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நான் அவளோட சிஸ்டர், நீ எப்படி என்னை வந்து இப்படி கழுத்தெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ அவளோட சிஸ்டர் மாதிரி அடி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள ஹீரோயினை பார்த்து பேசலாம்னு சொல்லி வரான். அவள் பாட்டி சொல்கிறாங்க, இவன் ஏதாச்சும் சொன்னோன்னா உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோவில் வந்துட்டு என்னை நம்பு, எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும், நீ ஏன் சொல்லணும் அந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணேன்னு சொல்லிட்டு, நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணு கூட சேருவேனா, எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்காது, அந்த பொண்ணு உள்ளே வந்தால் அவள் பாட்டுன்னு என்னென்னமோ பண்ணா, நான் வந்து செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து கால் பண்ணி சொன்னேன் எப்படி இந்த பொண்ணு உள்ளே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளேயும் முன்னாடி இப்படிலாம் நடிச்சிருக்கா, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் பாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணுறான். என் வயிற்றில் இருக்க குழந்த மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லும்போது, சரி நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்கிறா. இந்த சைடு ஹீரோ வந்து இவளை போட்டு நல்லா அடிக்க சொல்லியிருப்பார் போல், செம்மையாக அடி வாங்கிட்டு மூஞ்செல்லாம் வீங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட அழுவுறா. ஹீரோயின் பாருங்க என்ன நல்லா பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழுவுறா, ஐயோ என் பொண்ணை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சி திட்டுறா, ஐயோ நீ எல்லாம் ஒரு பொண்ணையா பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, பட் அது என்ன பிளான்னு சொல்லி தெரில. அஃப்கோர்ஸ் ஹீரோயினை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் பிளானு. இந்த சைடு ஹீரோயினும் பாட்டியும் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு உள்ளே யாரோ வராங்க, 2 பேர் கேமரா எடுத்துகிட்டு வராங்க. மீதி 2 பேர் யாருன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாமா, அதுக்கப்புறம் அவளோட அப்பாவும் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமரா முன்னாடி நடிக்கிறாங்க, பாருமா நீ என் கூட வந்துரு, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் தான் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்கிறா. அது
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப நடிக்கிறாங்க அது கேமரா முன்னாடி. நடிக்காதீங்க, நீங்கள் தான் என்னோட உடம்ப ஸ்பாயில் பண்ணது, என்னோட பசங்களுக்கு டேஞ்சர் உங்க கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறதெல்லாம் கண்டுக்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு துணியில் ஏதோ எழுதி வச்சிருப்பாங்க போல, அதை காமிக்கிறாங்க. பாருங்க பெத்த அப்பாவே சாவ சொல்கிறேன், இவள ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்த ஹீரோயின், நீங்கள் தேவையே இல்லாதெல்லாம் சொல்கிறீங்க, உங்களை சாவலாம் நான் ஒன்றும் சொல்லலை, என்னை விட்டு போக தான் நான் சொன்னேன் தவிர நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இவங்களாம் கண்டுக்கவே இல்லை. இவங்க பாட்டுன்னு கேமரா முன்னாடி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ நீங்கள் என்னடா 2 பேரும் பெரிய மூவி எடுக்கிறேன்னு நினப்பா, கேமராவை தூக்கி தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கத்துறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கும் கால் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஆன்ட்டியும் ரொம்ப நடிக்குது, எனக்கு காசு மட்டும் கொடுமா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே ஹீரோ வந்துடுறான், வந்துட்டு சும்மா இருப்பானா, இவங்க 2 பேரும் ஏதோ நாய் துரத்துற மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்து துரத்தி விட்டுறான். ஹீரோயினுக்குலாம் உடம்பெல்லாம் ஒன்றுமே சரியில்லை, அவள் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, என்னடா நம்மளை நாய் மாதிரி வெளில துரத்தி விட்டா, நீ பாரு குழந்தை பெற்றுக்கும் போதே நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ அங்கே வந்து அந்த ஸ்டெப் சிஸ்டர் பொண்ணு வரா, வந்துட்டு அழுகுறா, என்னோட அம்மா அப்பாவை கொன்னவ அவளை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பையனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீ ஒரு வேலை பண்ணா உனக்கு வந்து நான் 10 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபஸ்ட்டு 100 மில்லியன் கேட்பான். அவ்வளோலாம் என்கிட்ட இல்லை, என்னோட பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, எப்படி நீ காசு கொடுப்ப அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நான் கொடுக்குறேன், உனக்கு 10 மில்லியன் கொடுக்குறேன், ப்ளீஸ் அதை ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு ஹீரோவும் அதுக்கப்புறம் பாட்டியும் ஹீரோயினும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டிலாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கிட்ட தான் சொல்லுவான். ஹீரோ கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கும்போது, டே அது லேடிஸ் பாத்ரூம்டா, எப்போ நீ கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அந்த பாட்டி மயக்கப்பட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் உள்ளே போனவ வெளில வந்துட்டு, பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாட்டி மயக்கத்தில் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துருக்கு போல். அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணியிருப்பா. பட் ஹீரோ அட்டன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் எதுவும் பேசியிருக்க மாட்டா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு பயந்து அவன் அங்கே வந்துடுறான். ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோ வந்து கரெக்டாக அந்த இடத்த விட்டு போகிற நேரத்துக்கு இவங்க தூக்கிட்டு போகிறான், ஏதோ பொம்மையை தூக்கிட்டு போகிற மாதிரி. இவன் காரில் வந்து கையெல்லாம் கட்டிட்டு ஹீரோயினை வந்து பக்காவாக தூக்கிட்டு போகிறான். இந்த சைடு பாட்டியை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயம், ஐயோ பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஹீரோயினை வந்து ஒருத்தர் மாஸ்க் போட்டுருக்கவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்ல, இவனுக்கெலாம் ஒரே கடுப்பு, எப்படி என்னோடய ஒய்ஃபை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவன் சீக்கிரமாக அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு நியூஸ் காமிக்கிறாங்க. நியூஸ் வரைக்கும் தெரிஞ்சிச்சு போல் ஹீரோயினோட ஒய்ஃப் காண போயிட்டா, ஸோ கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 100 மில்லியன் ஓன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல, இவனுக்கு ஒரே செஞ்சு என்னது இவன் 100 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவன் ஏதோ டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை சேர்லலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஹீரோயின் வந்து கீழே ஏதோ ஒரு கிளாஸ் பீஸ் இருக்குது போல், அதை எடுத்து கையை கட் பண்ண பார்க்குறா. இந்த சைடு இந்த கிட்னாப் பண்ணால, ஸோ அவன் வந்து ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட சொல்கிறான், நீ என்கிட்ட 10 மில்லியன் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, இவளை கண்டுபிடிச்சி கொடுத்தா 100 மில்லியன் தரேன்றாங்க, பேசாமல் நான் இவளை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கக்கிட்டே போய் ஒப்படைச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளில வந்துடுறான். அப்போ அந்த ஸ்டெப் சிஸ்டர் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது ஹீரோயின் வந்து அவளோட ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துக்கு போகிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஊசி வச்சுருக்கா, அந்த ஊசியை வச்சு மயக்க போட வச்சுட்டு உனக்கு அபோர்ட் பண்ணுறது என்னோட வேலை. அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது வலுவரா, ப்ளீஸ் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோ அங்கே வர கத்தி எடுத்து ஹீரோயினோட கழுத்தை வச்சிடறா. நீ கிட்ட வந்து சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாத சொல்லும் போது ஹீரோயினை அவள் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணை வந்து பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனும் கெஞ்சுறா, என்னை விடு நான் உன்னோட அக்கா தானே சொல்லும்போது, நீ என்னை வந்து ஒரு தங்கச்சியை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் வயிற்றுலேருந்து ரத்தம் வருது. ஹீரோயினை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோலாம் ஒரே அழுக. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் வந்து ஹீரோயின் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கா போல். அவள் வந்து சீக்கிரமாக அவள் வயிற்றில் இருக்க குழந்தைங்களாம் எடுக்கணும் போல். அங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஹீரோ வெளியில் அழுக. அப்புறம் பாட்டியும் வெளில வராங்க. அந்த பொண்ணுலாம் நல்லாவே இருக்கக்கூடாது, அவளாம் ஒரு அக்காவா, சாத்தான் அவளை சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பேசுகிறாங்க. பாட்டி நீ அமைதியாக இரு, நம்மளுக்கு இந்த பொண்ணு ஒழுங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய ஒய்ஃபை பற்றி யோசி, அந்த பொண்ணை பற்றி அப்புறமேட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நெக்ஸ்ட்டு வெளியில் டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஒய்ஃப் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, டாக்டர் வெளில வராங்க. வெளில வந்து கொடுக்குறாங்க ஹீரோ கையிலையும் பாட்டி கையிலையும் இந்த மாதிரி ஒரு குழந்தையும், ரெண்டுமே வந்து பையனுங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, ரெண்டுமே பொண்ணு இருந்துச்சுன்னா நைனா, அதுக்கப்புறம் ஜைன்னு பேர் வைக்கலாம்னு சொல்லி
சொல்லிட்டு. பட் 2மே பையன் பொறந்தனால அவன் சிரிக்கிறான் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிட்ட தேங்க்யூலாம் சொல்கிறான், எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டா என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கூடயும் அந்த பாட்டி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு இந்த ஸ்டெப் சிஸ்டரை காமிக்கிறாங்க. இவ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா போல, இவ கத்துறா, அவள் எப்படி நல்லா வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிறதெல்லாம் பார்த்து கத்துறா. இவ இப்படி கத்துறத பார்த்து இவ கழுத்தில் ஒரு ஊசி போட்டுறாங்க. இவன் மயக்கத்திலே என்ன பண்ணுறான்னா, இப்படி இருக்கிறதுக்கு நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியாலே அவளே குத்தி செத்து போயிடுறா. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் ட்ராமா. பாய் கைஸ்.